பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். வாக்குத்தத்தினால சந்தோஷம் தானே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினா நமக்கு மகிழ்ச்சி தானே. அவரோடு நடக்கும்போது அது தான் அவர் செய்கிறார். என் பிள்ளைகளே பயப்படாதுங்க, எதுக்கு கலங்குற, நான் இருக்கிறல்லன்னு சொல்லி இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் செய்வாராம். ஆண்டவர் செய்கிற அதிசயம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமானது. இந்த வீடு தான் எங்களுடைய பண்ணை வீடு. இங்கே தான் நான் அது பேசுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஊழியத்துக்கு வந்த புதுசில் இந்த வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்துக்கள் தான். அவங்க யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை நேசிப்பாங்க, விசுவாசிப்பாங்க, தடை சொல்ல மாட்டாங்க. அவங்க பல தெய்வங்களை வணங்குவாங்க. நான் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவேன். இது சின்ன கிராமம். ஒரு நாள் ராத்திரி என்னுடைய தகப்பனார் வெளியெல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்தாங்க. சாப்பிட்டு படுக்கவனார் மூச்சு அடைச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. பேச்சு மூச்சே இல்லை, அப்படியே உயிர் ஊசலாடுது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து கடைசி நிமிஷம் நம்ம பாருங்க, அதே மாதிரி ஆயிற்று. ஏதாவது டாக்டர், எங்கள் ஊரில் அப்போ ஆஸ்பத்திரி கிடையாது, டாக்டர் கிடையாது, ஒரு வைத்தியர் உண்டு. நான் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறேன். ஓடி அவர் பார்க்க போனால் அவர் ஊரில் இல்லை, வெளியூர் போயிட்டாருன்றாங்க. அப்போ எங்கே கவனிக்கிறாரு? அப்போ கார் வசதி கிடையாது, இந்த டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கிடையாது. சின்ன கிராமம் 45 வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஆஸ்பத்திரி போனால் நான் சேர்த்து கொண்டு போனோம். திரும்பி வர பக்கத்து வீடு, எங்கள் எல்லா உறவினர்கள் எல்லாம் இந்துக்கள் வந்துட்டாங்க, கூட்டிட்டாங்க. மரண போராட்டம். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. எங்கள் அம்மா அழுகிறாங்க. எல்லா சூழ்நிலை எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணி இயேசு சுகமாக்கிடுவாருன்றாங்க. எனக்கு பயம். நான் பிறகு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நம்ம ஜெபமணி எங்கள் அப்பா இறந்துட்டா, இவன் ஜெபமணி அப்பா கொண்டு விட்டா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எல்லாம் இந்துக்கள், நான் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவனாக நிற்கிறேன். அப்போ அவங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க, திரும்ப ஜெபமணி இயேசு அப்பாவுக்கு சுகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 3வது முறை சொன்ன உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக கை வச்சு, இயேசுவே எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்கன்னு ஒரு சின்ன ஜெபமணி முடிச்சிட்டேன். வேகத்தோட ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். டக்குன்னு எளிமை உட்கார்ந்தாங்க, நார்மல் ஆகிட்டாங்க, சரி ஆயிட்டு. எல்லாருக்கும் மத்தியில் ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு மரியாதை, ஒரு ஜெபத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது, இவன் சொல்கிற ஆண்டவருக்கு ஒரு வல்லம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எங்கேயும் ஆண்டவர் வந்து அற்புத அடையாளம் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே. ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, உம்முடைய மகளுக்கு, இந்த மகனுக்கு ஒரு அற்புதம் தேவை. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தை இன்றைக்கி செய்து அவளை மகிழ பண்ணும். அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.